வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். மே மாதம் 15ஆம் தேதி அந்த குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதனுடைய வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள், மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள். இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த 2 பாத அன்பர்களும் மட்டும்தான் இந்த மகர ராசியில். அடுத்து கும்ப ராசியில் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள். இந்த 2 ராசியிலையும் இந்த அவிட்டம் நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு மாற்றுதலான ஒரு பலன்களை தான் கொடுக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பில் அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் இருக்கும். கும்ப ராசி அன்பர்களுக்கு வேலை இடமாற்றம் அதிகப்படியாக இருக்கும். யார் யாரெல்லாம் வேலையை விடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உடனே வேலையை விடக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அந்த இடத்துல வந்துடும் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அவிட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர்கள் எப்போதுமே ரொம்ப வெளி தோற்றத்திற்கு ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இவங்க கிட்ட பேசுறதுக்கே பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அவர்கள் எப்போதுமே முகத்தை ஒரு மாதிரி அந்த ரஃப்பாக ஒரு கோபத்தோடு இருக்கிற மாதிரியே காமிச்சுப்பாங்க. ஆனால் ரொம்ப இலகுன மனம் உடையவர்கள் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள். இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் கிட்ட நம்ம போய் இருந்து பக்கத்தில் இருந்து நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகிறோம், கண்ணில் இருந்து மாலையாக வரும். அந்த அளவிற்கு மனதுக்குள்ள நிறைய வலிகளையும் வேதனைகளையும் தாங்கி கொண்டு 1-2 இல்லை, குடும்பம் சம்பந்தமாகவும் இவங்க தான் முடிவெடுக்கணும், அடுத்து வேலை சம்பந்தமாகவும் இவங்க தான் முடிவெடுக்கணும், தொழிலில் ஏதாவது கணவர் செய்யக்கூடிய தொழிலில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் அதுக்கு அல்டர்னேட்டிவ் ஆப்ஷனும் இவங்க தான் கொடுக்கணும். எல்லாத்தையுமே பார்த்துக்கக்கூடிய ஒரு நபராக தான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க. இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த அளவுக்கு வேதனைகளும் வலிகளும் நிறைந்து இருந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் எப்படி அந்த கடிகாரம் கால நேரத்தை பார்க்காமல் அப்படியே சுழண்டுகிட்டே இருக்கோ அதே மாதிரி தான் இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்களும் நேரம் காலம் பார்க்காமல் தன்னுடைய கடமையை மட்டுமே செய்வாங்க. இவர்கள் நிறைய பேர் பாருங்க, இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடியவர்கள் அவிட்ட நட்சத்திர அன்பர்களாக இருந்தாலும் இல்லை மகர ராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, இந்த ராசி பலன் வீடியோவே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு இதுலலாம் பெரிய அளவுக்கு நம்பிக்கையே கிடையாது. அந்த அளவிற்கு அந்த உழைப்பை மட்டுமே நம்பி அந்த தெய்வத்தை மட்டுமே நம்பி பயணிப்பவர்கள் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள். இவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஆகப்பட்டது ஒரு நல்ல மாற்றத்தை, அந்த வேலை சம்பந்தமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் இருப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். படித்து முடிச்சு 2 வருஷம் ஆச்சு மேடம், இன்னும் எங்களுக்கு வேலையே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டம், இந்த குரு பெயர்ச்சி எப்போ ஆகுறாரோ மே மாதம் ஆகுறாரு அப்படின்னாலே ஏப்ரல் 15க்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய வரும். இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ண இன்டர்வியூ எல்லாமே ஃபெயிலியராக போயிருக்கும். எப்படி ஃபெயிலியராக போயிருக்கும்? கடைசி வரைக்கும் பாஸ் ஆகிருப்பீங்க. ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு அது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். அந்த அளவிற்கு வேலை வாய்ப்பில் பின்தங்கிய நிலையில் இருந்த இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் அந்த வேலை வாய்ப்பு மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் தொழில் முறையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்க போகிறீங்க அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள். தொழிலில் ரொம்ப ஒரு போராட்டம் அதிகமாக இருக்குது. 1-2 இல்லை, எந்த இடத்துல இருந்தாலும் சரி தொழிலாளர்களுக்கு நிறைய நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படி இருந்தும் அந்த தொழிலில் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு அந்த தொழிலாளர்கள் தான் காரணமா இருக்கிறாங்க. உங்ககிட்ட அந்த தொழிலாளர்கள் நிரந்தரமாக தங்குவதும் இல்லை. ஏதோ ஒரு கான்வர்சேஷன்ல அவங்க உங்களை விட்டு போயிடுறாங்க. அடுத்து நீங்களும் அந்த வேலையை தொடருவதற்கு சில சிரமமான விஷயங்களை கையாள்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். இப்போ இந்த மாதிரியான தொழில்முறை முயற்சிகள்ல சில மாற்றங்களை செய்வதற்குண்டான ஆயத்தங்கள்
எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய வருமானம் இல்லாட்டிலும் அந்த தொழிலை நம்ம ஸ்ட்ராங் ஆக்கணும், நம்மளுடைய ப்ராடக்டை அந்த வெளி உலகத்திற்கு நல்லா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான சில முயற்சிகளில் அதிகப்படியான தீவிரமான ஒரு முயற்சிகளை எடுப்பதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா நிறைய இழப்புகளை பார்த்துட்டீங்க, இனிமேல் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் இந்த தொழிலாவது நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்திற்காக கடன் வந்தாலும் பரவாயில்ல, நான் அதை தாங்கி கொண்டு சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையும் இருக்குது. அதனால அந்த தொழிலில் சில முயற்சிகளை செஞ்சு அந்த தொழிலை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு வேலைகளை, முக்கியமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதுதான் அந்த குரு பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்மஸ்தானத்தையும் அடுத்து லாபஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இது வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வீண் போகவே போகாது. உங்களுக்கு சனி பகவான் முழுமையாக 7.5 சனி முழுமையாக விலகுனதுனால கண்டிப்பாக அந்த எடுக்கின்ற முயற்சிகளுக்கு முழுமையான வெற்றிகளை இந்த வருட இறுதியில், அதாவது 2025 அக்டோபருக்கு மேலே கண்டிப்பாக உங்கள் தொழிலில் நிறைய ஒரு மாற்றங்கள் உருவாவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். குடும்பம் சம்பந்தமாக நிறைய ஒரு பாதிப்புகள் இருந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் நிறைய ஒரு குடும்பத்திற்காக சில சாக்ரிஃபைசிங், அதாவது இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு தான் குடும்பத்தில் இருக்கிறவங்களே இவங்களை மதிக்க மாட்டாங்க, ஆனால் குடும்ப உறுப்பினர்களுக்காக தான் இவங்க எல்லாத்தையுமே செய்வாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், குடும்பத்தில் தன்னுடைய தான் கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கணவர் கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, 2 இடத்துலையுமே ரொம்ப அந்யோன்யமாக இருக்கணும்னு விரும்புபவர்கள் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள். அவர்களுக்கு ஏற்றார் போல் தான் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் மிக அதிகப்படியான ஒரு ஏமாற்றத்தை கடந்த காலத்தில் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் எப்போவோ வெளியேறி இருக்க வேண்டியது இந்த குடும்பத்தை விட்டு. ஆனால் அதை கூட செய்யாமல் எல்லாருமே தேவையில்லாத பிரச்சனைகளை செய்யக்கூடாதுன்ற ஒரு மனப்பாங்கில் இன்னமும் அந்த குடும்பத்தை சேர்ப்பதற்குண்டான சில வழிமுறைகளை நீங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க. அதற்குண்டான ஒரு பொறுப்புகளும் அந்த கடமைகளும் உங்களை சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக அதில் ஒரு சில வெற்றிகள் அடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. சில நேரத்தில் மிக அதிகப்படியான ஒரு கோபங்களும் தேவையில்லாத வார்த்தைகளும் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் சில நேரத்தில் அந்த குடும்பம் பிரிவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமாக இருக்குது. இப்போ இது பிரியுன்றீங்களா இல்லை சேருன்றீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் எந்த அளவிற்கு நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தில் ஒற்றுமைன்றது இருக்கும். என்னைக்கு நீங்கள் அந்த பொறுமையை இழக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் ஒரு பிரிவுன்றது ஆட்டோமேட்டிக்காக வருவதற்கு உண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெண்கள் சம்பந்தமான தொழில் முயற்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும், சொந்தமாக தொழில் செய்யணும், இல்லை நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரியான ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு முயற்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புதிதாக தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு வீடு வாங்கணும், நமக்குன்னு ஒரு வீடு வாங்கணும். ஏன்னா 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தாலும் எப்போதுமே நம்மளை ஏதாவது ஒரு கிரகங்கள் ஏதாவது செஞ்சுட்டு தான் இருக்குது. அது பாட்டுக்கு இருக்கட்டும், நம்மளுடைய வளர்ச்சியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை என்ன கரடு முரடான பாதைகளாக இருந்தாலும் அதை கடந்து வெற்றியை ஈட்டக்கூடியவர்கள் இந்த நட்சத்திர அன்பர்களாக தான் இருப்பாங்க. அதனால தான் இந்த காலகட்டத்தில், இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் கடன் வாங்கியாவது நம்ம அந்த வீடை கட்டியே ஆகணுன்ற ஒரு பிடிவாதத்தில் அதிகமாக இருப்பாங்க. அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் நஞ்சம் பிடிவாதம் கிடையாது. தன்னுடைய காரியத்தை சாதிக்கிற வரைக்கும் அந்த பிடிவாதம் இவர்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு வருடம் எப்படியாவது சொத்து சேர்த்துறணும் அப்படின்ற மாதிரியான
அந்த பிடிவாத குணங்கள் அதிகப்படியாக இருக்கும். இதற்கு நீங்கள் கடன் பட்டா கூட அந்த கடனில் எந்த அளவுக்கு தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கிற மாதிரி இவர்கள் அவர்களுடைய உழைப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். சில பேருக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாடு வேலை வாய்ப்புகள்லாம் கிடைப்பதற்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த வெளியூர் வெளிநாடு பிரயாணம் மேற்கொள்ளலாமா, நாங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து போகலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாராளமாக அதற்குண்டான முடிவுகளை எடுக்கலாம். நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தை விட்டு பிரிந்து போகணுன்றத நினைக்காதீங்க. ஏன்னா குடும்பம் சம்பந்தமான சில சேர்ந்து இருக்கும்போது சில பிரச்சனைகள் இந்த காலகட்டம் தற்காலிகமாக வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால குடும்பத்தை விட்டு பிரிந்து போனாலும் இந்த குடும்பத்தின் வளர்ச்சிக்காக தான் நீங்கள் அதை செய்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை எடுத்து செல்லும் போது கண்டிப்பாக இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வெளிநாடு வேலை வாய்ப்பு, வெளியூர் பிரயாணம் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மாற்றுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கை தரம் அடுத்த கட்ட உயர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் தசாபுத்தி, அதாவது அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் நீங்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, உங்களுக்கு குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரு, அதற்கு இந்த கோச்சார குரு சாதகமாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.